பயிற்சி 1.5ல் உள்ள முதல் கணக்கு பார்க்கலாம். இந்த முதல் கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 விஷயம் மட்டும் படிச்சுக்குவோம். நம்பர்ஸ் 1, 2, 3, 4ன்னு எழுதுவோங்களா, இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லணும்னா இயல் எண்கள்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இதோட பேர் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அதனால் இதை நம்ம கேபிட்டல் லெட்டர் என்னால் மென்ஷன் பண்ணுவோம். இந்த இங்கிலீஷ் லெட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடிலாம் இவங்க கணக்கு கொடுக்கும்போது இந்த எண் தான் கொடுப்பாங்க, இயல் எண்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. 1, 2, 3ன்னு வாசிக்கோம்லாம், அதுக்கு முன்னாடி ஒரு 0 போட்டுட்டோம்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம முழு எண்கள்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இந்த முழு நம்பர்ஸ் எண்களை ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் அதை பார்த்திங்கன்னா டபிள்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இந்த முழு எண்கள் பார்த்திங்கன்னா 0, 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். மிக சிறிய இயல் எண் இருக்கும். இயல் எண் இந்த இருக்குது. இதில் மிக சிறியது என்னது? 1, 2, 3. இதில் பார்த்திங்கன்னா 1 தான் மிக சிறியது. ஏன்னா இயல் எண்கள் 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து மிக சிறிய முழு எண் இருக்கும். முழு எண்கள் பார்த்திங்கன்னா 0, 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் ஆகுது. இதில் மிக சிறியது பார்த்திங்கன்னா 0 தான். இடையே உள்ள வித்தியாசம், அதாவது 1க்கும் 0க்கும் நடுச்சில் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. வித்தியாசம்னாலே நம்ம கழித்தல் தான் யூஸ் பண்ணோம். அப்போ 1லேருந்து 0வை கழிச்சோன்னா நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1. இந்த பயிற்சி 1.5ல் ஃபுல்லுமே நம்ம இந்த முழு எண்களோட பண்புகள் பற்றி தான் படிக்க போகிறோம். பண்புகள்னு சொல்லி நம்ம எது சொல்லணும்னா, ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் இனிச்சு இருக்கும். அதேமாரி ஒரு ஆரஞ்சுனா அது அதோட டேஸ்ட் கொஞ்சமாக புளிச்சிருக்கும். இதெல்லாம் நம்ம பண்புமோ. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சுவைன்னு சொல்லி ஒரு பண்பு அந்த பண்பு ஒவ்வொரு பழத்தை பொறுத்து மாறும். இதேமாரி தான் பார்த்திங்கன்னா நம்பர்ஸுக்குமே பண்பு நம்ம இந்த 1.5ல் படிக்கிறது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த முழு எண்களோட பண்புகள் தான் படிக்க போகிறோம். எடுத்துக்காட்டாக இப்போ ஃபஸ்ட்டு பண்பு, அதாவது இந்த செகண்ட் சம்முக்கு என்ன பண்பு கொடுத்துருக்காங்கன்னா பரிமாற்று பண்பு. இந்த பரிமாற்று பண்பு என்ன சொல்லணும்னா, இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம், 5, 6. இப்போ இந்த 5, 6 கூட்டுவோம், நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். இதேமாரி நம்ம பார்த்திங்கன்னா 6ஐயும் 5ஐயும் கூட்டுவோம், நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சேம் 11 தான் கிடைச்சிது. இப்படி நம்ம 2 நம்பர்ஸை அதோட இடத்த மாற்றி கூட்டினாலும் அதோட ஆன்சர் சேமாக தானே இருக்குது. இதை தான் நம்ம பரிமாற்று பண்பும்போம். இதே இது பார்த்திங்கன்னா நம்ம கழித்தலுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ 5லேருந்து 6 கழித்தோம்னா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா -1 கிடைக்கும். இதுவே 6லேருந்து 5 கழிச்சோன்னா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா -1ம் 1ம் சமம் கிடையாது. அப்போ கழித்தல் பார்த்திங்கன்னா கழித்தலுக்கு அந்த பண்பு கிடையாது. எப்படி ஆப்பிளுக்கு புளிப்புங்கிற பண்பு கிடையாதோ அதுமாதிரி கழித்தலுக்கு பரிமாற்றுங்கிற பண்பு கிடையாது. இதே நம்ம இப்போ பெருக்கலுக்கு பார்க்கலாம். சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம், 3ஐயும் 2ஐயும் பெருக்கும். அதேமாரி 2ஐயும் 3ஐயும் பெருக்கும். 3ஐயும் 2ஐயும் பெருக்கினா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 6. 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 6. இங்கே கிடைக்கிற ஆன்சர் சமமாக இருக்குது. இதனால் பெருக்கலுக்கும் பார்த்திங்கன்னா பரிமாற்று பண்பு இருக்குது. கடைசியாக உள்ளது வகுத்தல். வகுத்தல் தேவைப்படுவோம். 3ஐயும் 2ஐயும் வகுப்போம். அதேமாரி 2ஐயும் 3ஐயும் வகுப்போம். 3லேருந்து 2ஐ வகுக்க முடியாது. ஸோ நம்ம அதை அப்படி எழுதுவோம். 2லேருந்து 3ஐயும் வகுக்க முடியாது. பார்த்திங்கன்னா 3/2ம் 2/3 பார்த்திங்கன்னா சமம் கிடையாது. ரெண்டுமே வேறு நினைப்பது. வகுத்தலுக்கும் பார்த்திங்கன்னா பரிமாற்று பண்பு இல்லை. பரிமாற்று பண்பு எதுக்குலாம் இருக்குன்னா கூட்டலுக்கு இருக்குது, பெருக்கலுக்கு இருக்குது. எதுக்கு இல்லைன்னா கழித்தலுக்கு இல்லை, வகுத்தலுக்கும் இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கலுக்கு பரிமாற்று பண்பு இருக்குன்னு சொல்லி படிச்சுக்குவோமா. அப்போ இந்த 17ஐயும் ஒரு நம்பரையும் பெருக்கணும். அது 34ஐயும் 17க்கும் ஈக்குவலாக இருக்கணும். அது நம்ம பரிமாற்று பண்பு படித்ததுனால ஈஸியாக சொல்லிடலாம். 17ஐயும் 34ஐயும் பெருக்கும்போது 34 17 பெருக்கும் ஆன்சர் சமமாக தான் இருக்கும். இதுவே இது கழித்தலாகவோ இல்லைனா வகுத்தலாக இருந்தால் இந்தமாரி நம்ம பரிமாற்று பண்பை யூஸ் பண்ண முடியாது. நம்ம பரிமாற்று பண்பை கொஞ்சம் படம் மாதிரி வரைஞ்சி பார்ப்போம். எடுத்துக்காட்டாக நம்ம இங்கே மேலே பார்த்தா 3 × 2ம் 2 × 3யும் பார்க்கலாம்.
இப்போது 3 வந்து 2 டைம் பெருக்கணும்னாலுக்கு என்ன அர்த்தம்னா 2 வந்து நம்ம வந்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணுவோம். அதாவது மறுபடியும் 2 வந்து 3 டைம் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஆட் பண்ணுவோம். 2 இன்னொரு டைம் 2 பண்ணுவோம். 2 2 4. இன்னொரு டைமும் 2 ஆட் பண்ணுவோம். 3 2 6. இந்த 6 தான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த 6 குறிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் 3, அதாவது என்ன பண்ணால் 3 வந்து 2 டைம் ஆட் பண்ணுவோம். 3 இது 3 6. இங்கே பார்த்திங்கன்னா இந்த 2 படமுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. படத்தை நம்ம சதிச்சு தான் வச்சுருக்கோம் லைட்டாக. இதனால தான் பார்த்திங்கன்னா பெருக்களுக்கு வந்து பரிமாற்று பண்பு வந்து இருக்குன்னு அர்த்தம். இதே நீங்கள் வந்து கூட்டலுக்கும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். ஒரு எண்ணுடன் டேஷை கூட்டும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும். இந்த 3வது கணக்கு எந்த பண்பை பற்றினா சமணி பண்பை பற்றுது. சமணி பண்பு என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், எக்ஸாம்பிளாக 5 எடுத்துக்கிறோம், அந்த நம்பரை கூட ஒரு நம்பர் கூட்டணும், நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் பார்த்திங்கன்னா அதே 5ஆக இருக்கணும். அதேமாதிரி இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம் 3 கூட இன்னொரு நம்பர் கூட்டணும், நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3ஆக ஆகணும். இதேமாரி எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். 47 எடுத்துக்கிறோம், 47 கூட ஒரு நம்பர் கூட்டும் போது 47 தான் கிடைக்கும். எந்த நம்பர் கூட அதே நம்பர் கூட்டும் போது நமக்கு அதே நம்பர் கிடைக்கும், பார்த்திங்கன்னா 0 தான். 0க்கு பார்த்திங்கன்னா கூட்டெல்லாம் மதிப்பே இருக்காது. அதை வந்து எந்த நம்பர் கூட்டினாலுமே நம்ம பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. இந்த பண்பை வந்து நம்ம வந்து கூட்டல் சமணிம்போம். அதாவது கூட்டல் சமணி. இதை ஏன் கூட்டல் சமணின்னு சொல்லுவோமா, கூட்டல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதே சமமான வேல்யூ கிடைக்கிறதுனால நம்ம வந்து கூட்டல் சமணின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த கேட்டுக்காங்க. நம்ம வந்து எந்த ஒரு எண்ணுடனும் 0வை கூட்டும் போது அந்த எண் வந்து மாறாமல் இருக்கும். இதுதான் 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர். கூட்டல் சமணி மாதிரி பெருக்கலுக்கும் சமணி வந்து எதுனா வந்து எந்த ஒரு நம்பர் கூடயுமே ஒரு நம்பரை பெருக்கும் போது அதே நம்பர் தான் கிடைக்கும். இது எதுன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்கலாம். டேஷால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. நம்ம ஃபஸ்ட்டு வகுத்தல்னா என்னென்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ எடுத்துக்காட்டா 6 வந்து 2ஆல் வகுக்கோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பார்த்திங்கன்னா 6 வந்து ஒரு 6 பால் போட்டுக்கிறேன். 2ஆல் வகுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா 2ஆக பிரிக்கிறது, அதாவது 2 பிரிக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட வந்து 2 பிரித்தா மொத்தம் எடுத்துன்னா குரூப்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா 1 2 3 இதுதான் பார்த்திங்கன்னா மேலே வரும். இது 3 6 மிச்சம் 0. நம்மக்கிட்ட ரிமைனிங் எந்த பாலுமே இல்லை. இதுவே 7 பால் இருந்துச்சுன்னா மிச்சம் பார்த்திங்கன்னா 1 வரும். இந்த 7 வந்து 2ஆல் வகுக்கும் போது 7 1 வரும். வகுத்தல்னால் பார்த்திங்கன்னா இதுமாரி பிரிக்கிறது தான் பார்த்திங்கன்னா வகுத்தல். வகுத்தலை வந்து நிறைய விதமாக இந்த மாரி பார்க்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் எப்படி பார்ப்பாங்கன்னா, 6ல் வந்து 2 வந்து நம்ம கழிச்சிட்டே வருவோம். பார்த்திங்கன்னா 4. அதுமாரி அந்த 4லேருந்து 2 கழிச்சோம்னா 2, 2லேருந்து இன்னொரு 2 கழிச்சோன்னா 0. பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 1 2 3 3 டைம்ஸ் நம்மளால் வந்து 2 கழிக்க முடியுது. அதனால் பார்த்திங்கன்னா 6 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 3ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட கொஸ்டின் வரும், டேஷால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 0. அதோட தமிழ் நேம் வந்து சுழியம். புக் பேக்கில் வந்து சுழியம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ரீசன் ஏன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதே 6 எடுப்போம், அதை வந்து 0வால் வந்து வகுப்போம். நம்ம செகண்ட் பார்த்த மெத்தட் படி பார்த்திங்கன்னா அந்த 2 எப்படி 3 டைம் கழிச்சோம் அதுமாரி இதையும் கழிப்போம். நமக்கு பாருங்கள் எத்தனை டைம் நம்ம வந்து 6 0ல் வந்து கழிச்சாலும் நமக்கு வந்து அந்த நம்பர் வந்து குறையவே இல்லை. இது அப்படி பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். இதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுழித்தால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தட்லேயே அந்த 6 பாலையும் வந்து பிரித்து பார்ப்போம். 6 வந்து 0ல் வகுத்தா அதுக்கு அர்த்தம் 0 டைம்ஸ் அந்த பாலெல்லாம் பிரிக்கணும். நம்ம ஒரு பாலில் 0ன்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா 0வால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. 3வது கணக்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா 5வது கொஸ்டின். ஒரு எண்ணை டேஷால் பெருக்கும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும்.
இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா சமணி பண்பு தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. இங்கே வரப்போகிறது வந்து பெருக்கல் சமணி, ஏன்னா இங்கே பெருக்கல் தான் கேட்டிருக்காங்க. நம்ம எந்த ஒரு நம்பரையுமே பெருக்கும் போது அதே நம்பர் தான் கிடைக்கணும். வாய்ப்பாடில் பார்த்திங்கன்னா எல்லா வாய்ப்பாடுமே பார்த்திங்கன்னா ஓர் 1 1, ஓர் 2 2, ஓர் 3 3, அப்படின்னா ஃபஸ்ட்டு வாய்ப்பாடுக்கு பார்த்திங்கன்னா அதே நம்பர் தான் கிடைக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். பெருக்கலுக்கு அப்போ தான் கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து பெருக்கல் சமணின்னு சொல்லுவோம். ஸோ 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1. இந்த ஃபஸ்ட்டு 5 கணக்கில் வந்து நம்ம கற்றுக்கிட வேண்டியது என்னதுன்னா, அதாவது நம்ம கற்றுக்கிடணும்னு சொல்லி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெருக்களோட பரிமாற்று பண்பு கொடுத்துருக்காங்க. இந்த பண்பு என்ன சொல்லுதுன்னா, நம்ம எந்த ஒரு நம்பரை பெருக்கும் போது அதோட ஆர்டர், அதாவது வரிசையை மாற்றி வச்சு பெருக்கினாலும் நமக்கான ஆன்சர் வந்து சமமாக தான் இருக்கும். அதுதான் வந்து சொல்லுது. 2வது என்ன பண்பு கொடுத்துருக்காங்கன்னா சமணி பண்பு. இந்த சமணி பண்பு பார்த்திங்கன்னா கூட்டல்லையும் கொடுத்துருக்காங்க, அதுமாதிரி பெருக்கல்லையும் கொடுத்துருக்காங்க. கூட்டலோட சமணி பார்த்திங்கன்னா 0. ஏன்னா எந்த ஒரு நம்பரை 0 கூட கூட்டினதுக்கு அப்புறமும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா அந்த எந்த நம்பரை கூட்டினமோ அதுக்கு சமமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா கூட்டலோட சமணி 0, பெருக்கலோட சமணி வந்து 1. அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியாக தவறான்னு மட்டும் சொன்னால் போதும். முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பெருக்கல் சமணின்னு எதை சொல்லுவோன்னா, எந்த ஒரு நம்பர் கூடயும் ஒரு நம்பரை நம்ம வந்து பெருக்குவோம், நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அதே நம்பர் தான் கிடைக்கணும். அதாவது 5 கூட பெருக்கும்போது 5 கிடைக்கணும், 6 கூட பெருக்கும்போது 6 கிடைக்கணும், 7 கூட பெருக்கும்போது 7 கிடைக்கும். இது எப்போ கிடைக்கும்னா நம்ம வந்து 1ஆல் பெருக்கும்போது தான் கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஓர் 5 5, ஓர் 6 6, ஓர் 7 7. ஒரு நம்பரை பெருக்கி நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் அந்த நம்பரும் வந்து சமமாக இருக்கிறனால தான் இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா பெருக்கல் சமணின்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறு. பெருக்கல் சமணி பார்த்திங்கன்னா 1 ஆகும். அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். இது முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவானதாக இருக்கும். நம்ம வந்து நம்பர்ஸ் 1 2 3 இப்படி போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல் எண்கள்னு சொல்லுவோம். இதை வந்து இங்கிலீஷ் லெட்டர் எண்ணில் மென்ஷன் பண்ணுவோம். இயல் எண்கள் கூட 0 மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதை தான் நம்ம வந்து முழு எண்கள்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது முழு எண்களின் கூடுதல். நம்ம ஏதாச்சும் ஒரு முழு எண்களை எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா 2 3 எடுத்துக்கிறோம். இந்த 2 நம்பரோட கூடுதல், அதாவது கூட்டி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 5. அதன் பெருக்கு தொகையை விட குறைவானதாக இருக்கும். இதை வந்து பெருக்கிடுவோம். பெருக்குனா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 கிடைக்கிது. இங்கே பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி சரியாக தான் இருக்குது. ஆனால் இந்தமாரி ஒரு நம்பரை வச்சுட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடக்கூடாது. இங்கே பார்த்திங்கன்னா முழு எண்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து இன்னொரு முழு எண்கள் எடுத்துக்கிறோம், 0வையும் 1ஐயும் எடுத்துக்கிறோம். 0வையும் 1ஐயும் கூட்டினா நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 1. ஆனால் இதுவே 0வையும் 1ஐயும் பெருக்குனா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 0. இங்கே பார்த்திங்கன்னா 0 வந்து 1 விட சிறுசு. அதாவது இதை எப்படி சொல்லணும்னா, நமக்கு பெருக்கி கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா கூடுதலோட குறைவாக இருக்குது. எல்லா நம்பருக்குமே வந்து இவங்க மேலே சொல்லுற அந்த மெத்தட் வந்து சரியான ஆன்சர் தரல. அப்போ 2வது கணக்குக்கும் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து தவறு. அடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்புடையவை. நம்ம வந்து முழு எண்களோட கூட்டலுக்கும் பெருக்களுக்கும் சேர்ப்பு பண்பு இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்ப்பு பண்புனா எதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஒன்று படித்தோம். எதுனா, இப்போ 2 நம்பரை வந்து மாற்றி மாற்றி கூட்டினாலும் அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா சமமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து பரிமாற்று பண்புன்னு சொல்லி சொன்னோம். அதுமாரி கூட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிமாற்று பண்பு இருக்கும். ஏன்னா இங்கே 2 நம்பரை நம்ம இடத்த மாற்றி கூட்டும் போது ஆன்சர் கிடைக்கிற ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும். இதேமாரி 3 நம்பர் வச்சு பார்க்கலாம். நம்ம வந்து இந்தமாரி 3 நம்பர் வச்சு கூட்டுவோம். இப்போ 2 3 கூட்டினா 5, 5 4 கூட்டினா 9, 3 4 கூட்டினா 7, 7 2 கூட்டினா 9.
இந்தமாரி 3 நம்பரை இடத்த மாற்றி வச்சு கூட்டணும். அதாவது 3 நம்பர்னு சொல்லக்கூடாது, 2க்கு மேற்பட்ட நம்பரை வந்து இடத்த மாற்றி வச்சு கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து சமமாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து சேர்ப்பு பண்புன்னு சொல்லுவோம். கரெக்டாக 2 இருந்துச்சுன்னா அது வந்து பரிமாற்று பண்பு, 2க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து சேர்ப்பு பண்பு. இங்கே இதுதான் கேட்டிருக்காங்க. கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் இந்த பண்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் நமக்கு வந்து கூட்டலுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சமமாக இருக்குது. அதனால் கூட்டலுக்கு வந்து சேர்ப்பு பண்பு இருக்குது. அடுத்து வந்து பெருக்கலுக்கு பார்க்கலாம். பெருக்கலுக்கும் ஐட்டமே 3 நம்ம எடுத்துக்குவோம். 2 × 3 × 4. ஃபஸ்ட்டு நான் வந்து 2 3 பெருக்கிறேன். அடுத்து 2 × 3 × 4. அடுத்ததில் பார்த்திங்கன்னா 3 4 பெருக்கிறேன். நீங்கள் எப்படினாலும் பெருக்கி ட்ரை பண்ணுங்கள். 2 4 பெருக்குங்க, இல்லைன்னா 3 4 பெருக்குங்க. ஆன்சர் சமமாக இருந்துச்சுன்னா பெருக்கலுக்கும் சேர்ப்பு பண்பு இருக்குன்னு அர்த்தம். இங்கே நமக்கு 2 3 பெருக்கும்போது நமக்கு ஆன்சர் 6, ரிமைனிங் 4 இருக்குது. இங்கே 3 4 ஃபஸ்ட்டு பெருக்குனா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 12, ரிமைனிங் 2 இருக்குது. 6 4 பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 24. அதேமாதிரி 2 12 பெருக்குனா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 24. அப்படின்னா பெருக்கலுக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா சமமாக தான் இருக்குது. அப்போ பெருக்கலுக்கும் சேர்ப்பு பண்பு இருக்குது. அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. போத் கூட்டலுக்கும் இருக்குது, பெருக்கலுக்கும் இருக்குது. அப்போ 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சரி. அடுத்து முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை பரிமாற்று பண்பு தேவை. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். பரிமாற்று பண்புனா இப்போ அது நம்பரை அதோட வரிசை, அதாவது ஆர்டரை மாற்றி கூட்டினாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து சமமாக தான் இருக்கணும். 5 6 கூட்டினா 11, 6 5 கூட்டினா 11. நம்ம இதே பெருக்கியும் பார்த்தோம். 5ஐயும் 6ஐயும் பெருக்கணுன்னா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 30. அதுமாதிரி 6ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 30 தான். இதுமாதிரி எந்த நம்பர்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முழு எண்களை தான் ட்ரை பண்ணணும். அதாவது 0க்கு அப்புறம் அது எந்த நம்பரையும் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ஆன்சர் வந்து சமமாக தான் இருக்கும். அதனால் 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சரி தான். ஏன் சரின்னா முழு எண்களுக்கு வந்து கூட்டலும் பெருக்கலும் வந்து பரிமாற்று பண்புடையவை. அடுத்து 5வது கணக்கு பார்க்கலாம். முழு எண்களின் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கிட்டு பண்புடையது. இது வரைக்கும் நம்ம வந்து பரிமாற்று பண்பு படித்தோம். 2 எண்களோட வரிசையை மாற்றி வச்சு பெருக்கினாலோ இல்லை கூட்டினாலோ ஆன்சர் வந்து சமமாக இருந்துச்சுன்னா அது வந்து பரிமாற்று பண்புடையதுன்னு சொல்லுவோம். அதுமாதிரி சேர்ப்பு பண்பும் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பங்கீட்டு பண்பு பார்ப்போம். பங்கீட்டு பண்போட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பெருக்கலும் வந்திருக்கும், கூட்டலும் வந்திருக்கும். அதாவது இதில் என்ன சொல்லுறாங்கன்னா, இப்போ 2 × 3 2 × 4 இருந்துச்சுன்னா நம்ம அந்த 2 வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அந்த 2 காமனாக வெளியில் எடுத்துட்டு உள்ளோட 3 4 கூட்டி நமக்கு கிடைக்கிற ஆன்சரை 2ஆல் பெருக்கணும்னா நமக்கான ஆன்சர் வந்து சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணுவோம். 2 3 நமக்கு பெருக்கும்போது ஆன்சர் 6, 2 4 பெருக்கினா ஆன்சர் வந்து 8. இங்கே பார்த்திங்கன்னா 2 × 3 4 பெருக்குனா நமக்கு ஆன்சர் வந்து 7. 6 8 கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து 14. 2 7 பெருக்குனா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 14. ரெண்டுமே சமமாக வந்திருக்கா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா பங்கீட்டு விதி சொல்லுது. இது வந்து கூட்டலின் மீதான பெருக்களோட பங்கீடு. ஏன் இதை அப்படி சொல்லலாம்? அங்கே பார்த்திங்கன்னா கூட்டல் இருக்குது, அந்த கூட்டலுக்கு மீது உள்ள பெருக்கல். இதனால தான் நம்ம வந்து இப்படி சொல்லுவோம். இதை நம்ம எப்போவுமே இந்தமாதிரி ஒரு பண்பு படிக்கணும். அதை வந்து படமாக வரைஞ்சி, அதாவது விசுவலாக புரிஞ்சு படித்தோன்னா நமக்கு வந்து மறக்காது. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே வரைவோம். 2ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னு அர்த்தம். 3 வந்து 2 டைம் ஆட் பண்ணதுன்னு அர்த்தம், அதாவது கூட்டணும்னு அர்த்தம். அடுத்து 2ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னு என்ன அர்த்தம்னா 4 வந்து 2 டைம் பெருக்கணும்னு அர்த்தம். இப்போ இந்த 2ஐயும் நம்ம வந்து கூட்டி பார்த்தோன்னா நமக்கு மொத்தம் 14 பாக்ஸ் இருக்கும். அதில் தான் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 14 கிடச்சிருக்கு. இதேமாரி நம்ம பார்த்திங்கன்னா வலது பக்கமும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3ஐயும் 4ஐயும் கூட்டுவோம். 3ஐயும் 4ஐயும் கூட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 7 இருக்கும். அந்த 7 வந்து 2ஆல் பெருக்கிறோம். அப்போ
ஏழை 2ஆல் பெருக்கணும்னா என்ன அர்த்தம்னா 7 வந்து 2 டைம் ஆட் பண்ணுறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது கூட்டினிங்கன்னா 14 கிடைக்கும். இங்கே ஏன் நமக்கு ஆன்சர் வந்து சமமாக கிடைக்குதுன்னா, இங்கே பாருங்கள், நம்ம வந்து செகண்ட் மெத்தடில் என்ன பண்ணுவோன்னா மேலே உள்ள எல்லா பாக்ஸையும், அதாவது 7 பாக்ஸையும் எண்ணிட்டு கீழே உள்ளையும் 7 பாக்ஸையும் எண்ணுவோம். அப்படி மொத்தமாக கூட்டி 14ன்னு சொல்லுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 காலம்னு சொல்லி இதை சொல்லுவோம்னா இதை சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 காலத்தில் மேலே வந்து 3 தான் இருக்குது. அதுமாரி கீழேயும் 3 இருக்குது. 3 இருக்கனால 2 டைம் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா 2ஆல் பெருக்கிறோம். அதுமாரி அடுத்த 4 காலத்துக்கு அடுத்து கவுண்ட் பண்ணுவோம் தனியாக 2 × 4. ஏன்னா 4 காலம் இருக்குது, 4 பாக்ஸும் இருக்குது. இந்த 2ஐயும் ஆட் பண்ணி நம்ம வந்து 14ன்னு சொல்லுவோம். இதை பொறுமையாக நீங்களே புரிஞ்சு பாருங்க. இந்தமாதிரி படம் வரைஞ்சி உங்களுக்கு இதை வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் பார்த்தோம். நமக்கு ஆன்சர் வந்து சமமாக இருக்கிறதுனால 5வது கொஸ்டினுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சரிதான். கூட்டலுக்கு வந்து எப்போவுமே பெருக்கல் மீதான பங்கீட்டு பண்பு இருக்கும். 3வது கணக்கு பார்த்திங்கன்னா அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணியிருக்க பண்பு எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு 4 பண்பு படிச்சிருக்கோம். இதெல்லாம்னா பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, அதுக்கப்புறம் கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இதில் என்னென்ன பண்பு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அதில் பார்த்தா அந்த பண்போட நேம் எழுதினா போகிறோம், அது ஆன்சர். ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தா போகிறோம். ஃபஸ்ட்டு 75 இருக்குது, அடுத்து 34 கூட்டியிருக்காங்க. அது 2வது ஈக்குவல் கண்டு சைடு 34 75 கூட்டியிருக்காங்க. ஒரு நம்பரோட வரிசையை மாற்றி வச்சு எழுதி கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா கூட்டும் போது சேமாக தான் இருக்கும். இது வந்து எந்த பண்பு சொல்கிறதுங்கன்னா ஃபஸ்ட்டு பண்பு பரிமாற்று பண்பு சொல்கிறது. இந்த பரிமாற்று பண்பு பார்த்திங்கன்னா பெருக்களுக்குமே வரும். அதனால் நம்ம இதை வந்து கூட்டலின் பரிமாற்று பண்புன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட்டல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே இங்கே பெருக்கல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெருக்கலின் பரிமாற்று பண்புன்னு சொல்லி சொல்லலாம். கூட்டலின் பரிமாற்று பண்புன்னு சொல்லி எழுதிருங்க, அது ஆன்சர் இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா 3 நம்பர் கொடுத்து 3ஐயும் வந்து வரிசையை மாற்றி பெருக்கியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 12 4ஐயும், அதுக்கப்புறம் வரிசையை மாற்றி பார்த்திங்கன்னா 4 8ஐயும் பெருக்கியிருக்காங்க. கிடைக்கிற ஆன்சர் வந்து சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தமாரி 2க்கும் மேற்பட்ட நம்பர்ஸ் வந்து அதோடய வரிசையை மாற்றி வச்சு நமக்கு ஆன்சர் கிடைக்கிறனாலே அது பார்த்திங்கன்னா சேர்ப்பு பண்பில் வந்துடும். அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருக்கல் யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து பார்த்திங்கன்னா பெருக்கலின் சேர்ப்பு பண்பு. இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பெருக்கி என்ன ஆன்சர் பாருங்கன்னு சொல்லிட்டு அது வந்து சமமாக தான் இருக்கும். 3வது பார்த்திங்கன்னா 50 கூட 0வை கூட்டி அதே 50 தான் கிடச்சிருக்கு. இந்தமாரி ஒரு செயலி முடிஞ்சதுக்கப்புறம் அதே நம்பர் தான் கிடச்சதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா சமணி பண்புன்னு சொல்லி சொல்லுவோம். கூட்டல் யூஸ் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு உள்ளது கூட்டல் சமணி. அதேமாதிரி 4வது கணக்குலையும் 50 கூட 1 பெருக்கி அதே நம்பர் கிடச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பெருக்கினதுக்கப்புறம் சமமான நம்பர் கிடச்சிருக்கனால இதை வந்து நம்ம வந்து பெருக்கல் சமணி. கடைசி 5வது உள்ளது பார்க்கலாம். 50 42 பெருக்கிட்டு கடைசி 5வது கணக்கு பார்க்கலாம். 50 42 பெருக்கிருக்காங்க. அதில் வந்து 50 40 ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் 50 2 கூட்டியிருக்காங்க. இந்த 2 ஆன்சரும் சமமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதி தான். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா எப்போவுமே கூட்டலின் மீதான பெருக்கலின் பண்பு விதி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே கூட பார்த்திங்கன்னா 2க்கு நேராக பார்த்திங்கன்னா 50, 3க்கு நேராக 40, மறுபடியும் 2க்கு நேராக 50, 4க்கு நேராக 2 இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே பார்க்கலாம், அதாவது 2க்கு நேராக இடது பக்கம் உள்ளது பார்த்திங்கன்னா சமமாக மேட்ச் ஆகுது. ஆனால் வலது பக்கம் உள்ளது பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகலை. ஆக்சுவலி வலது பக்கம் உள்ளதும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுது. 50 × 40 கூட்டல் 2. அங்கே வந்து ஒரு ஸ்டெப் சால்வ் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. 40 2 கூட்டினா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 × 42.
வலப்பக்கம் பார்த்திங்கன்னா, அதாவது கொஸ்டினோட வலப்பக்கம் பார்த்திங்கன்னா 50, 41, 80 இருக்காங்க. கொஸ்டினோட இடப்பக்கத்தில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டினோட வலது பக்கத்தில் உள்ளதுக்கு இந்தமாதிரி விதிச்சு கொடுத்துருக்காங்க. 5வது கணக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இதுதான் பார்த்திங்கன்னா 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம படித்த பண்புகள்லாம் யூஸ் பண்ணி இந்த கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ 50யும் 102யும் பெருக்க சொல்லிக்கிறதுனால அப்படி டேரெக்டாக பெருக்கக்கூடாது. நம்ம படித்த பண்பெல்லாம் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா பெருக்கணும். நம்ம இது வரைக்கும் என்ன பண்புலாம் படிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு படித்தது பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு பார்த்திங்கன்னா 2 நம்பரை மாற்றி வச்சு, அதாவது வரிசையை மாற்றி கூட்டினாலோ பெருக்கினாலோ நமக்கு ஆன்சர் சேமாக தான் இருக்கும். இந்த பரிமாற்று பண்பு கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் ஆனால் கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் கிடையாது. இதேமாதிரி 2க்கும் மேற்பட்ட நம்பர்ஸோட வரிசையை மாற்றி வச்சு கூட்டினாலோ பெருக்கினாலோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஆனால் கழிச்சாலும் பெருக்காலும் ஆன்சர் சேமாக இருக்காது. இந்த 2 பண்பை தான் ஃபஸ்ட்டு படித்தோம். 3வது பண்பு பார்த்திங்கன்னா சமணி பண்பு படித்தோம். அதாவது ஒரு நம்பரை எந்த ஒரு நம்பர் கூட கூட்டினதுக்கப்புறமும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா சமமாக தான் இருக்கும். அதாவது கூட்டல் சமணி பார்த்திங்கன்னா 0, பெருக்கல் சமணி 1. கடைசியாக பார்த்திங்கன்னா பங்கீட்டு பண்பு, அதாவது கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ 2யும் 3யும் பெருக்குறோம், அது கூட 2யும் 4யும் பெருக்கி கூட்டுறோம்னா எப்படின்னா 2 காமனாக இருக்கா. அப்போ இந்த 2 வெளியில் போட்டுட்டு 3யும் 4யும் கூட்டி 2ஆல் பெருக்கி கிடக்கிற ஆன்சரும் இந்த ஆன்சரும் சமமாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா பங்கீட்டு பண்பு சொல்லுது. இதை நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, பங்கீட்டு பண்பு யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நான் பங்கீட்டு பண்பு மாதிரி எழுதுறதுக்கு 102 2ஆக பிரிக்கேன். எப்படின்னா 100 கூட்டல் 2 பார்த்திங்கன்னா, இது பங்கீட்டு பண்பில் உள்ள வலப்பக்கம் மாதிரி நம்ம எழுதியாச்சு. இந்த மாதிரி கூட்டுறதுனால இப்போ இதை அப்படி இடப்பக்கம் மாதிரி எழுதலாம். 50 × 100 கூட்டல் 50 × 2. இப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். 50யும் 100யும் பெருக்கினா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 5000. 50யும் 2யும் பெருக்கினா 100. இப்போ 2யும் கூட்டணும் நமக்கு ஃபஸ்ட்டு கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 5100. இதேமாதிரி இந்த கணக்கு ஆன்சர் எப்படி பண்ணால், ஆன்சர் சால்வ் பண்ணிவிட்டு அது என்ன பண்பு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பண்போட நேமையும் எழுதிடுங்க. அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு பார்த்திங்கனாலும் பங்கீட்டு பண்பு மாதிரி தான் இருக்குது. அதாவது பங்கீட்டு பண்போட இடப்பக்கம் உள்ளது மாதிரி தான் இருக்குது. 500 × 589 கழித்தல் 500 × 89. ஆனால் இங்கே கூட்டலுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா கழித்தல் வந்திருக்கு. கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. எப்படி கூட்டலுக்கு பெருக்கல் மேலே பங்கீட்டு பண்பு இருக்கோ அதேமாதிரி கழித்தலுக்கும் இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா 500 காமனாக இருக்கா. அப்போ 500 நம்ம எழுதலாம். பெருக்கல் 689 89 கழிச்சா போதும். இதை நம்ம ஏன் டேரெக்டாக இப்படி எழுத முடியும்னா பங்கீட்டு பண்பை யூஸ் பண்ணி எழுதலாம். 5யும் 6யும் பெருக்கினா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 30. மிச்சம் 4 0 இருக்குது. 1 2 3 4. நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 லட்சம் தான் நமக்கான ஆன்சர். 2வது கணக்குக்கு 3 லட்சம்னு எழுதிட்டு இந்த பண்போட நேம் எழுதணும். பண்போட நேம் என்னென்னா கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கில் பார்த்திங்கன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் செயலி தான், அதாவது பெருக்கல் தான் இருக்குது. இந்தமாரி 2க்கும் மேற்பட்ட
பெருக்கல் இருக்கும்போது அதோட வரிசையை மாற்றி பெருக்கினாலும் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சமமாக தான் இருக்க போகுது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரிசையோட 4ஐயும் 132ஐயும் ஃபஸ்ட்டு பெருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு வந்து இல்லை. ஏன்னா பெருக்கலுக்கு வந்து சேர்ப்பு பண்புக்கிறதுனால நம்மளை வந்து வரிசையை வந்து மாற்றி பெருக்கலாம். நான் பார்த்திங்கன்னா என்னோடய வசதிக்காக 4ஐயும் 25ஐயும் ஃபஸ்ட்டு பெருக்கினேன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 4 25 100 கிடைக்கும். அடுத்து 132. இப்போ 100ஐயும் 132ஐயும் பெருக்கினா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 13,700 கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4ஐயும் 132ஐயும் பெருக்கினா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கஷ்டமாக இருக்கும், கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே நம்ம டேரெக்டாக வரிசையை மாதிரி 4ஐயும் 25ஐயும் பெருக்கி நம்ம எவ்வளோ சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்தமாரி பண்புகள்லாம் யூஸ் ஆகுது. அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா அதே சேர்ப்பு பண்பு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெருக்கலோட சேர்ப்பு பண்பு கொடுக்காம கூட்டலோட சேர்ப்பு பண்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே 2க்கும் மேற்பட்ட நம்பர்ஸும் இருக்குது, கூட்டலும் இருக்குது. இதை நம்ம வந்து வரிசைப்படி தான் கூட்டணும்னு தேவையில்ல, எப்படினாலும் கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 196 கூட இந்த 100ல் உள்ள 4 மட்டும் ஆட் பண்ணுவோம், 200 ஆயிரும். அப்போ 200ஐயும் இந்த 4 வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் 100 இருக்கும், 300 இருக்கும், மிச்சம் 34. 300ஐயும் 34ஐயும் கூட்டினா 334. இப்படி தான் நம்ம வந்து படித்த பண்புகள்லாம் வச்சு பெரிய கணக்கெல்லாம் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுவோம். இந்த புக் பயிற்சி 1.5க்கு முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டு அதில் முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க பேராகிராஃபாக. அதெல்லாம் வாசித்து நீங்களே வந்து படமாக வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா காலேஜ் வரைக்குமே படிப்பீங்க இந்த பண்புகள்லாம், அதாவது காலேஜ் வரைக்குமே யூஸ் ஆகும். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் இங்கிலீஷ்லேயும் இந்த நேமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.